தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. இம்மாதம் 3வது வாரத்தில் பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டாரத்தில் கொட்டிய பலத்த மழை. தாழ்வான பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். பாம்பன் புதிய ரயில் பால இணைப்பு பகுதியை தூக்கி இறக்கும் சோதனை வெற்றி. பொறியாளர்கள், தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. சிகிச்சை முடிந்து 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தகவல். தமிழ்நாடு அரசின் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கு நூல்களை வழங்குவதில் தாமதம். ஒப்பந்ததாரர்கள் காலதாமதம் செய்வதாக ஈரோடு விசைத்தறியாளர்கள் புகார். தஞ்சையில் கரும்பு பயிர்களில் வேகமாக பரவும் மஞ்சள் நோய் தாக்குதல். கரும்புகள் கருகி வருவதால் விளைச்சல் குறையும் என விவசாயிகள் கவலை. மதுரை விமான நிலையம் இனி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் மாற்றம். தூங்கா நகரின் விமான நிலையமும் இனி தூங்காது என எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி. தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் பார்வையாளர்களை கவரும் அழகிய வனவிலங்கு சரணாலயம். யானை, புலி, மான், மயில் உள்ளிட்ட விலங்குகள் தென்படுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் 63.45% வாக்குகள் பதிவாகின. வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.